வேதாகம வினாவிடை. ரோமர் அதிகாரம் 2. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனுக்கு எதற்கு இடமில்லை? போக்கு சொல்ல. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்த்துவிட்டு அவைகளை செய்கிறவனுக்கு இருக்கிறது என்ன? தேவனுடைய நியாய தீர்ப்பு. தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கிறது? சத்தியத்தின்படி. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவன் எதற்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறான்? தேவனுடைய நியாய தீர்ப்பு. நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது எது? தேவ தயவு. இதற்கு ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் தேவன் அவனவனுடைய எவைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். கிரியைகளுக்கு தக்கதாய். சோர்ந்து போகாமல் எவைகளை செய்ய வேண்டும்? நற்கிரியைகள். மகிமையையும் கனத்தையும் அறியாமையையும் தேடுகிறவர்களுக்கு தேவன் எதை அளிப்பார்? நித்திய ஜீவன். அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு வருவது எது? உக்கிர கோபாக்கினை. பொல்லாங்கு செய்கிற எதற்கு உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும்? மனுஷ ஆத்மாவுக்கு. எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு உண்டாவது என்ன? மகிமையும் கனமும் சமாதானமும். யாரிடத்தில் பட்சபாதம் இல்லை? தேவன். தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்லாதவர்கள் யார்? நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள். நீதிமான்கள் ஆக்கப்படுபவர்கள் யார்? நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள். தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறவர்கள் யார்? நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள். நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகளுக்கு சாட்சி இடுகிறது எது? மனசாட்சி. புறஜாதிகள் தங்கள் இருதயங்களில் எவைகள் எழுதியிருக்கிறதாக காண்பிக்கிறார்கள்? நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை. தேவன் யாரை கொண்டு மனுஷரை நியாயம் தீர்ப்பார்? இயேசு கிறிஸ்துவை. மனுஷருடைய எவைகள் குறித்து நியாயம் தீர்க்கப்படும்? அந்தரங்கங்கள். பவுலின் சுவிசேஷத்தின்படி எந்நாளில் இது விளங்கும்? நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளில். நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாய் இருக்கிறவன் யார்? யூதன். யூதன் யாரை குறித்து மேன்மை பாராட்டுகிறான்? தேவன். நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவன் யார்? யூதன். எதை அறிந்து யூதன் நன்மை தீமையை வகையறுக்கிறான்? தேவனுடைய சித்தத்தை. தன்னை குருடருக்கு வழிகாட்டியாக எண்ணுகிறவன் யார்? யூதன். யூதன் தன்னை யாருக்கு வெளிச்சமாக எண்ணுகிறான்? அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு. தன்னை பேதைகளுக்கு போதகனாக எண்ணுகிறவன் யார்? யூதன். நியாயப்பிரமாணத்தின் அறிவை காட்டுகிறவனாக எண்ணுகிறவன் யார்? யூதன். எவைகளை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? விக்கிரகங்களை. நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து யாரை கனவீனம் பண்ணலாமா? தேவனை. தேவனுடைய நாமம் யாருக்குள்ளே தூஷிக்கப்படுகிறது? புறஜாதிகள். புறஜாதிகளுக்குள்ளே யார் மூலமாய் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது? யூதன். நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு நடந்தால் பிரயோஜனம் உள்ளது எது? விருத்த சேதனம். புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படுவது என்ன? விருத்த சேதனம். எதிலே யூதனானவனே யூதன்? உள்ளத்தில். எதின்படி உண்டாகும் விருத்த சேதனம் விருத்த சேதனமாகும்? ஆவியின்படி. ஆவியின்படி எங்கே விருத்த சேதனம் உண்டாக வேண்டும்?
இருதயத்தில். இருதயத்தில் விருத்த சேதனம் பெற்றவனுக்குரிய புகழ்ச்சி யாராலே உண்டாகும்? தேவன்.